ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 14ஓட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணிக்கு தான் ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டான். 6:30 கிளாஸ் முடிஞ்சுமே கொஞ்சம் நேரம் மேலே போய் வெயிலில் தான் நின்னான். ரொம்ப நாள் ஆச்சு, வெயில் படாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் நின்றுட்டு அந்த வெயில் நம்ம உடம்பை கறக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ் வருது அப்படின்னா உணவோட பெஸ்ட் ஒன் அப்படின்றது சூரிய வெளிச்சம் தான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்படின்றது நான் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி வெள்ளரிக்காவும் அன்னாச்சி பழம் தான் எடுத்துக்கிட்டேன். அன்னாச்சி பழம் 3 ஸ்லைஸ் இருக்க மாதிரி பெரிய ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டேன், வெயிட்டு போடலை. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் நீல வெள்ளரிக்காய் ஒல்லியாக இருக்கும் இல்லையா, அதுதான் 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ காலையில் சாப்பாடு இன்றைக்கி பழங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் முடித்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் லோயர் பாடி ஒர்க் அவுட்டும் மிங்கிள் பண்ணி தான் நான் பண்ணேன், செட்டு மாதிரி. சாயந்தரம் வெளியே போகிற வேலைகள் இருக்குது அப்படின்றதுனால காலையிலே எக்ஸசைஸ் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணிட்டான். ஒரு 1.5 hours கிட்டே எக்ஸசைஸ் முடிச்சுட்டான். மேக்ஸிமம் மார்னிங் ஈவினிங் பண்ணும்போது லோயர் பாடி ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா 3 செட்டு பண்ணுவேன். ஈவினிங்கில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 2 செட்டு 3 செட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ 2 சேர்ந்து பண்ணும்போது ஒரு சில எக்ஸசைஸ் 2 செட்டு பண்ணேன், ஒரு சில எக்ஸசைஸ் 1 செட்டு பண்ணியிருக்கேன். லோயர் பாடி ஒர்க் அவுட்டில் 2 செட்டு பண்ணுவேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 2 இருக்கும். சாதம் 100 கிராம், மொச்சல் குழம்பு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டை வேக வச்சது, அவரைக்காய் பொரியல் 50 to 75 கிராம் கிட்ட இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி தான் எடுத்துட்டான். புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருந்ததுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப லோ கலோரி ஃபுட். புதினா கொத்தமல்லி அப்படின்றது நம்மளுக்கு கீரை கிடைக்கல அப்படின்னா புதினா கொத்தமல்லி டெய்லி எடுத்துக்கோங்க. நம்மளோட பிளட்டு விருத்திக்கு புதினா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது இதுதான். சாயந்தரம் 4 மணிக்கு தான் வெளியே கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னாச்சி பழம் வீட்டில் இருந்தது, சரி அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு தான் கிளம்புனா. ஸோ எங்கேயா நம்ம இப்போ வெளியே போகிறோம், வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எங்கேயா வெளியே போகிறோம் அப்படின்னா வீட்லேயே நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வயிறு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்லாக இருந்தது அப்படின்னா வெளியே நம்ம கண்டது வெளியே வாங்கி சாப்பிட மாட்டோம். ரொம்ப பசியோடு வெளியே போனோம் அப்படின்னா பார்க்குறது எல்லாத்தையும் தேவையில்லாமல் நிறையா வாங்கி சாப்பிடுவோம். அதை பண்ணிடாதீங்க. வீட்லேயே ஏதாவது சிம்பிளாக பழம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்லை ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் ஏதாவது முட்டை ஆம்லேட் மாதிரி சாப்பிட்றது, கோயிலுக்கு போனால் அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா பழம் சாப்பிட்டுக்கோங்க. வேறு எங்கேயும் வெளியே சுற்றி பார்க்க போகிறீங்க இல்லை வேறு எங்கேயா போகிறீங்க அப்படின்னா முட்டை ஆம்லேட்டு, பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி ஏதாவது சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஸோ ஈவினிங் வாக்கிங் அப்படிங்கிறது எதுவும் போகலை. வெளியே போன இடத்துலேருந்து நாங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் இருந்தது. அது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதுவே நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ எதுவும் பிடிச்சிக்கல. அப்படியே நடந்தே போய் மெட்ரோ ட்ரெயின் ஏறிட்டு திருப்பி வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மணி ஒரு 6 இருக்கும். நான் எடுத்துக்கிட்டது பீன்ஸ் பொரியல் 75 கிராம் எடுத்துக்கிட்டேன். மொச்சை குழம்பு 50 கிராம், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் தான் புதினா சட்னி எடுத்துக்கிட்டேன். எனக்கு டைம் கம்மியாக இருக்கும்போது நான் காலையில் ஒரு பொரியல் வைக்கும்போது நல்லா அரை கிலோ பீன்ஸ் வாங்கி பொரியல் மாதிரி செஞ்சுருவேன். அது நான் 2 வேளை எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் கொஞ்சம் ஒரு வேளை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காய் ஃபைபர், மொச்சை அப்படின்றது உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், கார்ப்ஸும் அதில். புதினா சட்னி அப்படின்றது உங்கள் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கிறது தான். ஸோ லாஸ்ட் மீலாக எடுக்கிறது இதுதான். டே 14 மணி 4:50க்கு இருந்துச்சேன் காலையில். வெயிட்டு இன்றைக்கி 59 கிலோவும் 800 கிராமும் காமிக்குது. லோயர் பாடி ஒர்க் அவுட்டும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் காலையிலே மிங்கிள் பண்ணிட்டேன். சாயந்தரம் வெளியே போகணும் அப்படின்றதுனால சீட் மீல் எதுவும் எடுத்துக்கல. யோகா அப்படின்றது ஈவினிங் பண்ணலை, நான் வெளியே போயிட்டேன். ஸ்டடீஸும் பண்ணலை இன்றைக்கி. பட் இன்றைக்கி எக்ஸசைஸ் நான் மார்னிங்கே கொஞ்சம் ஹெவியாக நல்லா பண்ணிட்டான். வாக்கிங் ஸ்டெப் வெளியே கொஞ்சம் நடந்து தான் எல்லா இடத்துக்கும் போனதுனால 15,000 ஸ்டெப் கிட்டே வந்துருச்சு. மணி 8:50 ஆகுது. 9 மணிக்கெலாம் போய் படுத்துருவேன். நார்மலாக வாக்கிங் போகிறதுக்கும் வெளியில் ஒரு சிட்டிக்குள்ளே வாக்கிங் போகிறதுக்கும் ரொம்ப டயர்டாகுது. அந்த டிராஃபிக் பொல்யூஷனில் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக போய் படுத்தா தான் காலைல எந்திரிக்கும் போது பிரிஸ்காக எந்திரிக்க முடியும். எல்லா நாளுமே லேட்டாக படுக்காட்டினாலும் அட்லீஸ்ட் 1-2-3 நாளாவது கொஞ்சம் சீக்கிரம் படுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை செம்மையாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்றது, நீங்கள் வெயிட் லாஸில் முந்திலாம் டெய்லி நைட் ஃபேட் கட் ட்ரிங்க் எடுப்பீங்களாக்கா, இப்போ ஏன் எடுக்கிறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எடுப்பேன், பட் வீடியோவில் சொல்லலை. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது. ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால ரொம்ப ஹீட் ஆகும். என்னோடய பாடி ஹீட் பாடி தான். அதனால தான் உங்களுக்கு பார்க்கும்போது கண் ரொம்ப டயர்டாக தெரியும். அதனால் நான் இப்போ டெய்லி எடுக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறேன். கரிஞ்சீரகம் அப்படின்றது, ஓமம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து அந்த பொடி நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வாரத்தில் 4 நாள் எடுப்பேன். 2வது ஒரு சிஸ்டர் அக்கா, நான் உங்கள் வீடியோவை பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 75 கிலோலேருந்து 56 கிலோவுக்கு வந்தேங்க்கா. அப்புறம் 1 இயர் சூப்பராக குறைச்சிட்டேன். ஆனால் 1 இயர் கழித்து திரும்பவும் நான் 80 கிலோவுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க.
எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதோட வெயிட் கெயின் ரொம்ப ஈஸி பொறுக்க. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை திருப்பி நீங்கள் வெயிட் கெயின் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் நீ நார்மல் வெயிட்டை விட நீங்கள் அதிகமாக வெயிட் போயிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான டயட்டும் ஃபாலோ பண்ணலாம், எந்த விதமான எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் உண்மை. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கீட்டோ ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை பேலியோ ஃபாலோ பண்ணுறீங்க, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஹை ப்ரோட்டீன், லோ கார்ப்ஸ், எந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் வாரத்தில் அட்லீஸ்ட் 2-3 நாளாவது ஃபாலோ பண்ணணும். டெய்லி வெயிட் செக் பண்ணாட்டினாலும் வாரத்தில் 1 நாளாவது வெயிட் செக் பண்ணுங்கள். 1 கிலோ 2 கிலோ ஏறும்போதே நீங்கள் மைல்டாக டயட்டை சேஞ்ச் பண்ணாதே உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படின்றது இருக்காது. ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும்போது பயங்கர வெறியோடு பண்ணி 56 கிலோவுக்கு வர தெரிஞ்சவங்களுக்கு திருப்பி அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத மறந்துட்டீங்களே. நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு வந்து இதுதான். இதை வந்து ஒரு குறையாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு தடவை வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியும் டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்தால் கூட வெயிட் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி ஏறும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் வெயிட்டு பார்க்காம உங்கள் லைஃப் ஸ்டைலை அப்படியே பழைய லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி போயிட்டு வெயிட்டு போட்டுட்டீங்க 2வது அப்படின்னா அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மென்டலாக டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குமே தவிர வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம தான் ஒரு தடவை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம்ல, திருப்பி பண்ணிக்கலாம்ல. என்னை எல்லாருமே கேள்வி கேட்பீங்க, ஏன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஏன் டெய்லி டயட் ஃபுட் சாப்பிட்றீங்க, டெய்லி எக்ஸசைஸ் டெய்லி டயட் ஃபுட் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? என்னோட ரொட்டீன் வந்து இதுதான். இப்போ டெய்லி வீடியோ போடுறாங்க, டெய்லி வீடியோ போடணும்னு கண்டென்ட் யோசித்து டெய்லி டான்ஸ் ஆடுவாங்க, டெய்லி சமைக்காத அவங்க வீட்டில் இவ்வளோ சமைப்பாங்களான்னு எனக்கே ஒரு டவுட் வரும். அவ்வளோ சமைச்சு வீடியோ போடுவாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் அது. வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு அவங்க தெரியும் போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா. எனக்கு நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தது எக்ஸசைஸு, சத்தான உணவுகள். அப்போ நான் அதை ஏன் வந்து விட்டுட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு போகணும்? என் பிரச்சனை சரியாயிடுச்சு, அதனால் நான் பழைய நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு தான் உங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை கொண்டு வரும். திருப்பி முதலேருந்து ஆரம்பிங்க. வாக்கிங்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. மெதுவாக காலையில் சாயந்தரம் அப்படின்ற வாக்கிங் 1/2 மணி நேரம். புதுசாக வந்து நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா திருப்பி வந்து நான் ஏற்கனவே மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், அதனால் திரும்ப அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸ்லோவாகவே ஆரம்பிங்க. ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. அதே மாதிரி வாக்கிங்கை வந்து மொத்தமாக 1.5 மணி நேரம் நடக்காமல் காலையில் ஒரு 1/2 hour, காலையில் சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் ஒரு 1/2 hour, அது மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் கூட ஒரு 20 நிமிஷம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணிவிட்டு படுங்க. இந்த மாதிரி வாக்கிங்கை பிரித்து நடக்க ஆரம்பிங்க ஸ்டார்டிங்கில் புதுசாக. அதே மாதிரி நான் 8 மாதம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா, நான் எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல்ல அளவை குறைங்க. அதுக்கப்புறம் வாக்கிங்கை வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிங்க. எடுத்துனே ஹெவியாக மாங்குன்னு வாக்கிங் நடக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் வாக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ உங்கள் பாடியை முதல்ல லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்போனா தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட், அதாவது பாடி பெயின் இருக்கிறதோ ரொம்ப டயர்ட் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கார்ப்ஸ் சார்ந்த பொருட்கள், இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அது போல் மில்லட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காய்கறிகள் நிறையா சேருங்க. ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை நிறையா சேர்த்துக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் அதை கடைசி வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னோட தாட் வந்து. எனக்குலாம் ஜெனட்டிக்காகவே மெட்டபாலிக் ரேட்டு கம்மி தான். இப்போ நான் ஃபுல்லாக டயட் இருந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் ராத்திரிக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே மறுநாள் காலைல பார்த்தா 1 கிலோ கூட காமிக்கும். இது என்னோட ஜெனட்டிக். அந்த தோசையை நான் சாப்பிட்ணுன்னா காலையில் சாப்பிட்றதோடு சரி, சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நான் சாப்பாடை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் எனக்கு வெயிட் ரொம்ப ஏறாது. சில சமயங்கள் நானும் சாப்பிட்டு வெயிட் ஏறதான் செய்யும். 5 கிலோ ஏறும், 6 கிலோ ஏறும். ஒரு மாதம் ஏற்றிட்டேன்னா திருப்பி ஒரு மாதம் டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் என் வேலையாகவே இருக்கும். அதுக்காக என்னால் சாப்பிடாமையே இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட தான் செய்வேன். ஆனால் என்னோடய சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்பயும் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருந்தாலும் அந்த கார்ப்ஸ் சார்ந்த பொருட்கள், கொஞ்சமாக சோறு, 2 இட்லி, 1 தோசை இப்படி தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அரிசி சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது வெயிட் டக்குன்னு போகிறதான் செய்யுது. அப்போ வந்து நான் எடுத்தாலும் வெயிட் போடுது அப்படின்னு நான் கவலைப்படுறதில்ல. ஏன்னா எப்போயுமே நான் எக்ஸசைஸை ஓரளவுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் ரீசன். நான் டெய்லி டயட்டை ஃபாலோ பண்ணுறதும் டெய்லி எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுற ரீசன் வந்து என்ன அப்படின்னா, என் பாடிக்கு வெயிட் டக்குன்னு போட தான் செய்யும். அதனால நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு சிலருக்கு லைட்டாக மைல்டாக ஒரு 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே நல்லா வெயிட் லாஸ் இருக்கும்.
ஒரு சிலருக்கு 40 ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் வெயிட் லாஸ் இருக்கும். வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி இருக்க நம்ம கேஸுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னா அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டு காலால் தூக்கிக்கோங்க. அப்போனா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், வெயிட் ஏறாது. இதுதான் உண்மை. இந்த ஏஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்க முடியாது யாருமேவும். ஸோ இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.